மிதுனராசிக்காரர்களுக்கு வெற்றிகளும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அரசாங்க ஆதரவு கிடைக்கும், அப்பாவுடைய ஆதரவு கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அப்படியே கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்தே, குறிப்பாக இன்றைய நாளிலிருந்தே உங்களுக்கு அப்படியே ஆரம்பிக்குது. இந்த வருஷ கடைசிக்குள்ளே கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் பரீட்சை எழுதுறது நல்லதாக எழுத முடியும், அல்லது ரொம்ப நாளாக ஒரு இடத்துல ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்களில் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் தடை இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே 11ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி சூரியன் உச்சத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் ஒரு 4 வார காலத்திற்குள்ளாகவே லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, மிக மிக முக்கியமாக போட்டிகளில் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு, இந்த வாரத்திலே போகிற இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல நிறைவுகள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தொழில் முனைவோருக்கு நல்ல ஆர்டர்கள் வரக்கூடிய தன்மை, வியாபார பெருமக்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு வியாபாரம் நல்லா இருக்குது, லாபம் வருதுன்ற மாதிரி. அண்ணா அக்காவை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அண்ணனுக்கு உடம்பு நல்லா இருக்கும், அக்காவுக்கு வாழ்க்கை நல்லா இருக்குன்ற மாதிரியாக தங்களுடைய சக்திக்கு வயதிற்கு ஏற்றாற் போல நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.